இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலவாக நடத்தி வருகிற தயவுக்கு அவருக்கு நன்றியையும் மேன்மையையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நிலையானதாக இருந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நேர்த்தியாக வாழ முடியாது என்பதாக நாம் ஒருவேளை அஞ்சி ஒடுங்கி நடுங்கி கொண்டிருப்போம். அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு மாற்றி இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இந்த காரியம் நிலையானது அல்ல என்று கூறும் ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன் என்று வாக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒடுக்கங்களை, நாம் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருக்காது என்பதை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கூறுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்து நாம் எழுந்திருக்க முடியாதபடி, நாம் நிமிர்ந்து நிற்க முடியாதபடி செய்துவிடுமோ என்று பயப்படுகிற காரியங்களிலே இயேசு மாறுதலை தந்து நம்முடைய ஒடுக்கத்தை இது நிலையானதல்ல என்று காரியங்களை மாறுதலாக முடிய செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே இருந்து தங்கள் ஒடுக்கத்திலே தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். தேவன் அவர்கள் சத்தத்தை கேட்கிறார், அவர்கள் ஒடுக்குதலை கண்டேன் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு எப்படி வந்தார்கள் என்றால், தேசத்திலே பஞ்சம் வரும்போது யாக்கோபு கானான் தேசத்திலே குடியிருந்தார். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும், யாக்கோபு கானான் தேசத்தில் தான் குடியிருந்திருக்கிறார். எகிப்திலே யோசேப்பு குடியிருக்கிறார். அந்த பஞ்சத்திலே அவர்களை போஷிக்கும்படியாக யோசேப்பு யாக்கோபு மற்றும் அவருடைய குடும்பத்தாரை எகிப்துக்கு வர சொல்லும்போது யாக்கோபு நிறைவுள்ளவராக எகிப்துக்கு செல்கிறார். யாக்கோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு சென்றார் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அவர் எவ்வளவு நிறைவுள்ளவராக காணப்பட்டார் என்றால், அவர் பார்வோனை ஆசீர்வதிக்கும்படியாக அளவுக்கு அவர் நிறைவுள்ளவராக காணப்பட்டார். நிறைவுள்ளவராக சென்று கானான் தேசத்திலிருந்து சென்று எகிப்திலே சென்று அனைவற்றையும் இழந்து கடைசியிலே தங்கள் பலனையும் ஒடுக்கத்தக்கதாக அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டார்கள், எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் பலன் குன்றி போகத்தக்கதாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற ஒடுக்கங்கள் எப்படியாக வந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இருப்பிடத்தை தந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையிலே நம்மை வைத்திருப்பார். அந்த சூழ்நிலையிலே ஒருவேளை ஒரு சில கஷ்டங்கள் வருது, பாடுகள் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடங்களிலே இயேசு நிச்சயமாக அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் அந்த இடத்திலே அவர் மாறுதலையும் தர முடியும். ஆனாலும் நாம் என்ன செய்து விடுகிறோம், சில நேரங்களிலே நம்முடைய இடத்தை விட்டு இதுபோல எகிப்து என்கிற வேறு ஒரு இடத்திற்கு சென்று அங்கே நாம் பிழைத்துக் கொள்ளலாம், அங்கே ஒருவேளை நாம் சந்தோஷ மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாக சென்று விடுகிறோம். அந்த சில பாடுகள் உபத்திரவங்கள் என்று அது மாறிவிடும் என்று நாம் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் கொண்டு அங்கே சென்று விடுகிறோம். ஆனால் நாம் செல்லும் இடங்களிலே நாம் எல்லாவற்றையும் இழந்து அந்த இடத்திலே நாம் ஒடுக்கப்படுவதும், நம்மிடத்திலே அந்த பலன் மட்டும்தான் இருக்கும். கடைசியிலே அந்த பலனும் ஒடுக்கப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கையிலே மனசோர்வுகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், வேதனைகள் ஏற்படும். இப்படியாக வருத்தங்கள், வேதனைகள் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் கர்த்தரிடம்தான் முறையிட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒடுக்கங்கள் நிலையாக இருந்து விடுமோ என்று பல நேரங்களிலே நாம் பயப்படும்படியான சூழ்நிலைகள் வந்துவிடும். இந்த சூழ்நிலையில்தான் நாம் இயேசுவை நோக்கி வேண்டுகொள்ளும் போது
இயேசு தாமே அந்த ஒடுக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை விசாலத்திலே வைக்க வேண்டும் என்று விரும்புவார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒடுக்கத்தை எப்படி மாற்றுவார் என்று பார்ப்போமானால், முதலாவது, ஒடுக்கத்திலிருந்து அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நம்மை ஒடுக்கத்திலிருந்து விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். ஒடுக்கப்படும் போது யாரும் நமக்கு துணை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒடுக்கப்படுகிறோம் என்றால் அதற்கு யாரும் துணை இல்லை, நமக்கு யாரும் துணை இல்லாதனால் நாம் ஒடுக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் நம்முடைய ஒடுக்கத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாக யாரும் இல்லாத சூழ்நிலையிலே நம்முடைய பாடுகள் உபத்திரவங்கள் எப்படியாக இருக்கும் என்றால் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். பல சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழந்து ஒடுக்கப்படும் போது அந்த வேதனை அளவுக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு விரோதமாக மற்றவர்கள் பேசி நம்மை ஒடுக்குவது அதிகமாக இருக்கும். மன போராட்டங்கள், மன சஞ்சலங்கள் என்று இந்த ஒடுக்கத்திலே நாம் இருந்து அழிந்து விடுவோமோ என்று நாம் நினைப்போம். பல நேரங்களிலே நமக்கு பலனில்லாமல், நமக்கு அழுவதற்கு பலனில்லாமல் அந்தரங்கத்திலே அழுவோம். ஆனால் அந்த அந்தரங்கத்தில் அழுகிற சத்தத்தை இயேசு கிறிஸ்து கேட்பார். ஒருவேளை நாம் அறியாமல் மற்ற இடங்களிலே வந்து நாம் ஒடுக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிற இடங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம ஒடுக்கத்தை மாற்றி மறுபடியும் நம்மை மீட்டுக்கொள்வார். நம்முடைய சத்தத்தை, நம்முடைய அழுகுறையின் சத்தத்தை கேட்டு அவர் நம்முடைய ஒடுக்குதலை மாற்றுவார். இரண்டாவதாக பார்க்கும்போது, ஒடுக்கத்திலே நம்மை கண்ணோக்கி பார்த்து விசாலமான இடத்திலே வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே இஸ்ரவேல் மக்கள் எப்படியாக தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் இறங்கி வந்து அவர்கள் ஒடுக்குதலை கண்டு அவர்களை விசாலமான இடத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஒடுக்குகிற மனிதர்களுக்கு முன்பாக ஒடுக்கும்படியான சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்துவானவர் நேரடியாக வந்து பார்த்து அந்த ஒடுக்கத்திலிருந்து நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு செல்லும்படியாக அவர் நம்மை கொண்டு செல்வார். இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஒடுக்கும் போது நமக்கு யாரும் துணை இல்லை என்பதை, ஒருவேளை உலகத்தில் மக்கள் துணை இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய ஒடுக்குதலிலே அவர் மறைந்திருக்கவில்லை. அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை பார்க்க வந்து அவர் நம்முடைய ஒடுக்கத்தை மாற்றி நாம் ஏற்கனவே இருந்தது போல கானான் என்கிற அந்த தேசத்திலே, ஒடுக்கமில்லாத தேசத்திலே, அவர் விசாலமான தேசத்திலே அவர் நம்மை கொண்டு வைக்க சித்தமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஒடுக்கங்கள் நிலையானது அல்ல என்பதை அவர் கூறும்படியாக நம்மை அந்த இடங்களிலிருந்து மாற்றி நம்மை விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கப்படுகிறோம் என்று நாம் வருந்த தேவையில்லை. ஒடுக்கங்களை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றுகிறார். லட்சக்கணக்கான மக்களுடைய ஒடுக்கத்தை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றி ஒரே மோசையை கொண்டு அங்கே ஒடுக்கத்திலிருந்து மீட்டு கொண்டார். நம்முடைய ஒடுக்கத்தையும் மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஒடுக்கத்தை மாற்றி அந்த ஒடுக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து விசாலமான இடத்திலே யாரும் ஒடுக்குதல் இல்லாதபடி நாம் சுதந்திரமாக சந்தோஷமான மகிழ்ச்சியோடு வாழும்படியாக, சமாதான தாபரங்களிலே வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கிருபை செய்வார். எனவே ஒடுக்குதல் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருப்பதில்லை. அந்த ஒடுக்குதலிலே இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார். அவர் நம்முடைய ஒடுக்குதலை அறிந்திருக்கிறார். அவர் விடுவிப்பார் என்பதை அறிந்து கொண்டு அவரிடம் நாம் காரியங்களை தெரியப்படுத்துவோம். நம்முடைய ஒடுக்குதலை மாற்றி விசாலமாக வைத்து காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். இயேசு கிறிஸ்து தாமே அப்படியாக ஒடுக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விசாலத்திலே வைத்து அவர்களை மகிழ செய்வாராக. ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கடந்து ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒருவேளை சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மனிதர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையை மாற்றுங்க. விசாலமான இடத்திலே வைங்க. கானானை கண்டுகொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியாக அவர்களுடைய நிறைவாக காணப்பட கிருபை செய்யுங்க. அவர்களை விசாலத்திலே வைத்து அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் பாதம் அணிந்து மன்றாடி கேட்க வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென்.